இந்த வீடியோ ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. என்ன ஃபேஸ் வாஷும் செட் ஆகலை, ஹோம்மேடு என்ன ட்ரை பண்ணாலும் செட் ஆகலை, என்ன க்ரீம் வாங்கினாலும் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி என்ன தான் யூஸ் பண்ணுறது, எப்படி தான் இந்த பிம்பிள்ஸ் போகும், ஆயில் கண்ட்ரோல் ஆகும், என் ஃபேஸ் மட்டும் கருத்து போயிருக்கு, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி 1008 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கும் ஆயிலி ஸ்கின்னுக்கு. ஏன்னா ஆயில் இருக்க ஃபேஸில் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், டேமேஜ்டு ஸ்கின், டெட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுறது, ஃபேஸ் மட்டும் கருத்து போகிறது, நிறைய பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்னுக்கு டே 1லேருந்தே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெமடி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் க்ளீனிங் அப்படிங்கிறதும் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் பிம்பிள் ஸ்கின்னாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். கமலி நேச்சுரல்ஸில் ஆயிலி ஸ்கின் கேர் ரொட்டீன் கிட்டு வாங்குறவங்க ஜஸ்ட் ஒரு 15 டேஸ்லேயே அமேசிங்கான ரிசல்ட் இருக்குது. பிம்பிள்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு, என்னோடய ஸ்கின் நார்மலாக இருக்குது, ரொம்ப ஆயிலியாக இல்லைன்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து இருக்குது. நான் பின்னாடி அட்டாச் பண்ணுற வீடியோ முடியும் போது பாருங்கள். 4 days ஒன்ஸ் ஃபேஷியல்ங்கிறது ரொம்ப முக்கியம். பிம்பிள்ஸ் இருந்தாலுமே பிம்பிள்ஸ் இல்லாத இடத்துல நம்மளுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே நிறைய ஃபார்ம் ஆகும். பிம்பிள்ஸ் இருக்க இடத்துலையும் ஃபார்ம் ஆகும், ஆனால் பிம்பிள்ஸ் இருக்கும்போது நம்ம ஸ்க்ரப் பண்ணி அதை க்ளீன் பண்ண முடியாது நம்மளால். ஸோ பிம்பிள்ஸ் இல்லாத ஏரியாலலாம் நம்ம கண்டிப்பாக ப்ராப்பர் க்ளீனிங் வந்து கொடுக்கணும். அப்போ தான் ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கருத்து போகாமல் டேன் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கிட் வச்சு தான் 4 days ஒன்ஸ் கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் வந்து ஃபேஷியல் பண்ணணும். இங்கே மொத்தம் 4 ப்ராடக்ட் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஆயிலி ஸ்கின் ஃபேஸ் வாஷ், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், ஆயிலி ஸ்கின் பவுடர் அண்டு கிளியர் ஸ்கின் பவுடர். இது 4மே ஆயிலி ஸ்கின்னோட ஸ்கின் கேர் கிட்டு. 4 நாளைக்கு ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணணும். அந்த ஃபேஷியல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இடையில இருக்க அந்த 4 நாள் இந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு நம்ம 2 நாள் ஆயிலி ஸ்கின் பவுடர் வந்து போடணும். 10 நிமிஷம் தான் ஆகும் ஆயிலி ஸ்கின் பவுடர் போடுறதுக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலி ஸ்கின் பவுடர் போட்டு ட்ரை ஆனோன்னா வாஷ் பண்ணிக்கணும். காலையிலையும் ஈவினிங்கும் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்த 2 நாளில் காலையில் கிளியர் ஸ்கின் பவுடர், ஈவினிங் ஆயிலி ஸ்கின் பவுடர். 4 நாளுமே ஆயிலி ஸ்கின் பவுடர் போடுறோம், ஆனால் லாஸ்ட்டாக இருக்க அந்த 2 நாளில் மட்டும் காலையில் கிளியர் ஸ்கின் பவுடர் போடுறோம். இப்படி நம்ம டெய்லியும் கேர் கொடுத்து மெயின்டைன் பண்ணோன்னா நம்மளோட ஸ்கின்னை பேலன்ஸ்டாக நல்லாவே ஒரு கிளியர் ஸ்கின்னை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இடையில இருக்க அந்த 4 நாளில் ஆயிலி ஸ்கின் பேக்கை, கிளியர் ஸ்கின் பேக்கை கண்டிப்பாக நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். 4 நாளைக்கு ஒரு தடவை ஃபேஷியலுங்கிறது மஸ்ட்டு. இதை ஃபாலோ பண்ணாலே ஒரு 15 டேஸ்லேயே எப்படிப்பட்ட ஸ்கின்னாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரைட்னிங் கொடுக்கும் அண்ட் வந்து நல்லாவே ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். உங்களோட பிம்பிள்ஸ் கம்மியாகும், ஆயில் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஆயிலி ஸ்கின் ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நியூட்ரோஜினாவோட ஆக்னே வாஷ், அந்த மாதிரி பிம்பிள் கிளியர் ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆயிலி ஸ்கின் ஃபேஸ் வாஷ் கூட வாங்கி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததுமே நல்ல நுர வச்ச ஒரு ஃபேஸ் வாஷ் நீடு. அப்போ கடையிலேருந்து வாங்குற ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு டெய்லியும் ஒரு தடவை நல்ல நுர வச்ச ஃபேஸ் வாஷ் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ நீங்கள் கடையிலேருந்து வாங்குற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த கடையிலேருந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஆயில் கண்ட்ரோலே ஆகலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம கமலி நேச்சுரல்ஸோட ஆயிலி ஸ்கின் ஃபேஸ் வாஷ். இது நல்லாவே உங்களோட ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் 2 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஓகே, 3 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஓகே, ஆயிலி ஸ்கின் ஃபேஸ் வாஷ் வச்சு பண்ணும்போது உங்களோட ஆயில் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். பிம்பிள்ஸ் இருந்தாலும் அது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் 4 ஸ்டெப்ஸ் வந்து இருக்க போது 4மே ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த ஃபேஷியலை நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ இந்த ஃபேஷியல் வந்து எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆயிலி ஸ்கின் ஃபேஸ் வாஷ் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அதில் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு நார்மல் ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுவோமோ அதே தான். ஒரு 2 மினிட்ஸ் கூட தாராளமாக வச்சுருக்கலாம் நீங்கள். அது ஒரு பேக் மாதிரி, ஏன்னா நல்லாவே உங்களுக்கு ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின் ஃபேஷியல் பண்ணும்போது நீங்கள் கையில் பிரைட்டனிங் ஆயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா
இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே ஆயில் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணும்போது வெளியிலேருந்து வாங்குகிற ஃபேஸ் வாஷ், நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க ஆயிலை வந்து எடுக்கிறதுக்கு அந்த ஃபேஸ் வாஷ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா வார்ம் வாட்டரில் டவலை டிப் பண்ணி ஃபேஸில் நல்லா ஒத்தி எடுங்க. உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் இந்த வார்ம் வாட்டரில் டவலை டிப் பண்ணுறத பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ் இருக்க ஏரியாவை விட்டுருங்க, மற்ற இடத்துலலாம் பண்ணுங்கள். ஹேண்ட்லேயும் பண்ணிக்கோங்க, நெக்லேயும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது போஸ் நல்லாவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆயிலி ஸ்கின்னுக்கு நிறைய ப்ராப்ளமே பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் மார்க்ஸு, டேனு, இதுதான். அது எல்லாத்தையுமே இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம பண்ண போகிறது பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போதுமே ஆயிலி ஸ்கின்னுக்கு வாட்டர் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா மற்றதை விட வாட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒரு 10 டேஸ்க்கு வாட்டர் மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸு, குக்கும்பர் ஜூஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். டொமேட்டோ மட்டும் பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஆக்கும் டொமேட்டோ. அதனால் பீட்ரூட், குக்கும்பர் அந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸ் ஏரியாவில் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே நான் சொல்கிறது தான், பிம்பிள்ஸ் இருக்கும்போது ஸ்க்ரப் பண்ணவே கூடாது. பிம்பிள்ஸ் இருக்க இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு நல்ல டெட் செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால தான் ஸ்கின் டார்க்காக தெரிகிறதுக்கு ரீசனே. ஸோ அந்த இடத்துலலாம் மூக்கிலலாம் மேல் நோக்கி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மூக்கில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் இருக்க இடத்த மட்டும் விட்டுட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிம்பிள்ஸே இல்லை, ஆயில் ஸ்கின் மட்டும்னா ஃபைன். நீங்கள் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ நான் பண்ணுற மாதிரி தாராளமாக பண்ணிக்கலாம். நெக்கில் பண்ணிக்கோங்க, காதுலேயும் பண்ணிக்கோங்க, ஹேண்ட்லேயும் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதையே ஒரு திக் லேயராக பேக் மாதிரி போட்டுக்கோங்க. பேக் போடும்போது பிம்பிள்ஸ் இருக்க ஏரியாலையும் சேர்த்தே நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. மற்ற அந்த ஸ்க்ரப்பிங் இந்த வேலையெல்லாம் அந்த வார்ம் வாட்டரில் ஒத்தி எடுக்கிறது இதெல்லாம் வந்து பிம்பிள்ஸ் மேலே பண்ணாதீங்க. ஆனால் இது பேக் மட்டும் போட்டுக்கோங்க. மெதுவாக கையை வச்சு அழுத்தாமல் பேக் போட்டுக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த இடத்தையும் நீங்கள் வந்து டச் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணுறது வந்து கிளியர் ஸ்கின். கண்டிப்பாக பிம்பிள்ஸ் இருக்கிற ஸ்கின்னுக்கு, ஆயிலி ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக கிளியர் ஸ்கின் பவுடர் நீடடாக இருக்கும். உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் விழுகும். அது மாதிரி இது நல்ல ஒரு ஆன்டி ஃபங்கல். அடுத்தடுத்து உங்களுக்கு பிம்பிள்ஸோ என்ன ஒரு அலர்ஜியோ எதுவாக இருந்தாலும் டெவலப் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கிளியர் ஸ்கின் பவுடருங்கிறது எல்லாத்துக்குமே மஸ்ட்டு. நாட் ஒன்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் எல்லாத்துக்குமே வந்து இந்த கிளியர் ஸ்கின் பவுடருங்கிறது மஸ்ட்டு. எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த கிளியர் ஸ்கின் பவுடர். அட்லீஸ்ட் வீக்லிக்கு ஒரு 3 times 4 times நான் அது போடாமல் இருக்க மாட்டேன். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் கிளியர் பண்ணி கொடுக்கும். மார்க்ஸு, பிளாக் டாட்ஸு எல்லாத்தையுமே இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தியாக இது வந்து பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணி ட்ரை ஆனோன்னா வாஷ் பண்ணுங்கள். இது என்னடா இத்தனை பேக் போடணுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு 4 days ஒன்ஸ் மட்டும் ஒரு 15 to 20 minutes தான் ஆகும். இந்த எல்லா பேக்குமே ஒரு 2 minutes 3 minutesல காயக்கூடிய பேக் தான். போட்டுட்டு திக் லேயராக அப்ளை பண்ணி ட்ரை ஆனோன்னா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக ஃபைனல் ஸ்டெப் நம்ம பண்ண போகிறது ஆயிலி ஸ்கின் பேக். இதை தான் நம்ம கடைசியாக பண்ணணும். நல்லாவே ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். டெய்லியுமே இந்த ஆயிலி ஸ்கின் போடுறோம் இல்லையா, ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ டெய்லியுமே ஆயிலி ஸ்கின் பவுடர் போடுறோம். 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் பண்ணுறோம் அப்படின்னால இதுவே போதும். ஒரு சூப்பரான நல்ல ஒரு கிளியர் ஸ்கின்னை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக 10 to 15 days நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ், நல்ல ஒரு டே க்ரீம் மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். நைட் டைமில் கூட பெருசாக நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனோட சேர்ந்து ஒரு 3 timesக்கு ஃபேஸ் வாஷ், ஒரு நாளைக்கு ஒரு 3 times ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மார்னிங் டைமில் ஒரு டே க்ரீம் மட்டும், SPF வச்ச டே க்ரீம், ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டே க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். இதுதான் ஒரு சூப்பரான ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்.
ஒரு 10 to 15 டேஸ்லேயே உங்களால் நல்லாவே ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். திக் லேயராக ஆயிலி ஸ்கின் பவுடரை தண்ணி கூட மட்டும்தாங்க மிக்ஸ் பண்ணணும். எப்பயுமே தண்ணி கூட மட்டும்தான் ஆயிலி ஸ்கின் பவுடர், கிளியர் ஸ்கின் பவுடர் மிக்ஸ் பண்ணணும். அதுதான் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கிளியர் ஸ்கின் பவுடரில் உங்களுக்கு நல்லாவே நீமோட குட்னஸ் இருக்கனால தான் அது ஆன்டி ஃபங்கல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணி ட்ரை ஆனோன்னு வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் என்னோடய ஸ்கின் எந்த அளவுக்கு கிளியராக தேஜஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பிஃபோர் ஃபேஸ் வாஷ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்போ எப்படி இருந்துச்சுன்னு ஸ்கின் காட்டுறேன். இப்போ கடைசி ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு க்ளீனிங்காக ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து இருக்கும். ஃபேஸ் பார்க்க அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் இந்த ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆயிலி ஸ்கின் பவுடரும் கிளியர் ஸ்கின் பவுடரும் நார்மல் ஸ்கின்னும் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ட்ரை ஸ்கின் மட்டும் ஆயிலி ஸ்கின் பவுடரும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப ட்ரை அடிக்கும். மற்றபடி இது ஒரு நல்ல ஒரு க்ளீனிங் ரொட்டீன். இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ட்ரை மட்டும் ஆயிலி ஸ்கின் பவுடரை மட்டும் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் கமலி நேச்சுரல்ஸில் இந்த ஒரு ஆயிலி ஸ்கின் கிட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப்புக்கு நானே என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுலேருந்து கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு அங்கே வந்து ஃபீட்பேக்ஸ் இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிலி ஸ்கின்னு, பிம்பிள் ஸ்கின்னால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஒன்ஸ்னாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.